அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோய்த்துடைய டினா மதிப்பு மூலதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 48 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 9 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 959 ரூபாய் 35 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 87 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 952 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 56 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 10 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் காலை 10 மணியிலிருந்து 2:30 மணி வரைக்கும் இருப்பாங்க. அதே போல 7:30 11:30 வரைக்கும் இருப்பாங்க. அதே போல 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக மேலதிக தகவல் மற்றும் தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 10 உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல இந்தியாவுக்கு 281 ரூபாய் 40 வழங்கியிருக்கிறாங்க. கோயத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். வெளியேறதுக்கு முன்னாடியே எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு, அக்கௌண்ட் நம்பர், பெயர், அதே மாதிரி தான் பேங்க்குடைய பெயரும் சரியாக இருக்கா அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அவங்க சொன்ன ரேட்டும் இன்க்ளூட் ஆயிருக்கான்றதுன்னு பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்பு 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 750 ஃபீல்ஸ் மற்றும் 900 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்கள் அறவிடுறாங்க. இந்த நாட்கள் ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் ரேட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டான ரேட்டாக தான் இருக்குது. அதே போல் உங்களுக்கு 350 ஃபீல்ஸ் 500 ஃபீல்ஸ் போன்ற லாபம் கிடைக்கும் ARY எக்ஸ்சேஞ்ச் மூலம் அனுப்பும்போது கட்டணத்திலையும். அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், UJ, அல் ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 1 தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதன் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்சேஞ்சுகளில் குறிப்பாக அல்முல்லா, அல்முசைனி போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த எக்ஸ்சேஞ்சிலையும் உங்களுக்கு 250 ஃபீல்ஸ் லாபம் இருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற உங்களுடைய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே போல் நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் ரேட்டை பற்றியும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 830 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 469 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 691 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 107 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் படிப்படியாக பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொண்டே வருது. இந்த நாட்களில் நீங்கள் தங்கம் வாங்கணுமா இருந்தால் உடனடியாக வாங்கிக்கோங்க. ஏன்னா எதிர்வரும் நாட்களில் இன்னும் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இதோ விடுதலைக்கான நேரம், நாட்டுக்கு போக தயாராகும் சிறை பறவைகள். அதே போல் குவைத்திகளுக்கும் சில நிபந்தனைகளுடன் விடுதலை. அதே போல் போதைப் பொருளுடன் பிடிபட்டார்கள் சிலர்.
தொடர்ந்துமே தெரிவிக்கிறது தான் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நாட்டுக்கு நிம்மதியாக போகணுமா இல்லை சிறைக்கு போகணுமா அப்படின்றது, உள்ளேயா வெளியேயா. அதே போல் வீதிகளுடைய பணிகள் ஆரம்பமாக இருக்கின்றது. நேற்றைய தினம் முக்கியமான ஒரு தகவல் தெரிவிச்சிருந்தால் நிறைய பேருக்கு அந்த வீடியோ பார்க்க கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓட்டுநர்களே அதே மாதிரி வீதிகளில் நடமாடக்கூடியவங்களே கண்களுக்கே ஆபத்து விளைவிக்கும் அளவில் வீதிகள் மாறியுள்ளது. எந்த ஒரு மன்னிப்புமே கிடையாது. நேற்றைய தினம் சுற்றி வளைப்பு சபால் அஹமட், ஜபரல் அஹமட் பகுதிகள், அதே போல இதோ உள்துறை அமைச்சர் உடனடியாக போலீஸ் அதிகாரி சேட்டை செய்ததுக்கு பதவியை விட்டு தூக்கினார். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இன்றைய தினம் புனித ரமதான் மாதத்தின் 9வது நோன்பை அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஷஹருடைய நேரமாக 4:47 இஃப்தாருடைய நேரமாக 5:52 உள்ளது. அதே போல ரமதான் மாதத்தில் பல இடங்களிலுமே உணவு விநியோகம் இப்போதைக்கு நடைபெற்று வருகிறது. அதே போல மீடியா ஃபிகர் ஹலிமா போலன் நேற்றைய தினம் சல்மியா பகுதிகளில் தங்களுடைய உணவு பொதி வழங்கல் வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. Ramadan Kareem. Ramadan Kareem. Ramadan Kareem. Ramadan Kareem. Ramadan Kareem. Ramadan Kareem. Assalamu alaikum. Ramadan Kareem. Ramadan Kareem. Ramadan Kareem. Ramadan Kareem. Mubarak alayk al-shahr. Mubarak alayk al-shahr. Mubarak alayk al-shahr. அதே போல மசூரிகள் பங்காளிகள் இவங்க தொடர்ந்துமே இந்த சாப்பாடு விஷயத்தில் சண்டை பிடிக்கிறது அதிகரித்து கொண்டே இருக்குது. நிறைய பகுதிகள்லேருந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்கள் பதிவாகிட்டு இருக்குது. நேற்றைய தினம் இது அபு ஃபத்தீரா பகுதிகள்லேருந்து ஒரு சகோதரர் அனுப்பியிருந்தார். சாப்பாட்டுக்கு போலியில் நின்ற இடத்துல சண்டை பிடிச்சாங்க அப்படின்னு. தயவு செய்து முடிந்த வரைக்கும் இந்த உணவு விநியோக இடங்களில் சண்டை பிடிக்கிறத முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி உணவு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, தயவு செய்து இப்படி சண்டை பிடிச்சு வேறு ஏதாவது பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க. ஏன்னா கடைசியில் பொது இடங்களில் இந்த மாதிரி சண்டை காட்சிகள் பதிவாகி இல்லை அது போலீஸ் விஷயமா போயிடுச்சுன்னா கடைசியில் உங்களை தூக்கி நாடுக்கு அனுப்பிடுவாங்க ஃபிங்கர் வச்சு. நாட்டுக்கு ஃபிங்கர் வச்சு போக வேண்டிய சூழல் வந்துடும். அதால் தயவு செய்து ரொம்ப கவனம். நேற்றைய தினம் குவைத்துடைய விமான சேவைகள் தடைப்பட்டிருந்ததை பற்றி தெரிவிச்சிருந்தோம். தற்போது அல்ஹம்துலில்லாஹ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சில இலத்திரனியல் கோளாறுகள் அப்படின்னு தான் தெரிவிச்சிருந்தாங்க. குவைத்துடைய விமான போக்குவரத்து சேவை மையம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மறுபடியும் குவைட் ஏர்வேஸ் வளமைக்கு திரும்பி இருக்கிறது. யார் வேணாலும் பயணிக்கலாம். கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக சிறையில் இருந்த சிறை கைதிகளுக்கு நிபந்தனைகளுடன் விடுதலை. அதுலேயும் குறிப்பாக வெளிநாட்டவர்களுக்கு இந்த நாட்டில் சொந்த நாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு. குவைத்திகள் அதுலேயும் குறிப்பாக ஆயுள் தண்டனை கைதிகளாக இருந்தவங்க, குறிப்பாக சில முக்கிய குற்றவாளிகளாக இருந்து நன்னடத்தை காரணமாக வெளியாகக்கூடிய குவைத்தி குடிமக்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எலக்ட்ரானிக் பிரேஸ்லெட் மூலம் 5 வருட காலத்துக்குள்ளே எந்த ஒரு தவறும் செய்யாமல் இந்த நாட்டில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கான நிரந்தர விடுதலையை கொடுக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் வெளிநாட்டவர்களுக்கு நிரந்தரமாகவே விடுதலை தான், சொந்த நாட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் சிறை கைதிகளுடைய விடுதலை அடுத்தது நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கிறது. எப்போ பொது மன்னிப்பு அக்காமா இல்லாதவங்களுக்கான பொது மன்னிப்பு இந்த வருடம் கிடைக்குமா அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு 199% வாய்ப்பு இருக்குது. போன வாட்டி எப்படி நடந்துச்சு அது மாதிரி தான் இப்போவும் ரொட்டைனில் நடந்து வருது. முதலாவது சிறை கைதிகளுக்கான பொது மன்னிப்பு கொடுத்தாங்க, அமீரி பொது மன்னிப்பு. அதுக்கப்புறம் இப்போ ஆயுள் தண்டனை கைதிகளுக்கான மன்னிப்பு வழங்கல் ஆரம்பமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த எதிர்வரும் நாட்கள்லையோ மாதங்கள்லையோ பொது மன்னிப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற போல் நீங்களும் தயாராக இருங்க. எந்த நேரத்தில் வேணாலும் அறிவிப்பு வரலாம். அதுக்கேற்றா போல் நீங்களும் கார்கோ அதெல்லாம் போட்டு எப்போவுமே எந்த நேரத்துலையும் போகிறதுக்கு தயாராக இருங்க. இந்த அக்காமா இல்லாமல் இருக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் விரைவில் அந்த அப்டேட்டை கொடுக்குறேன். அதே மாதிரி ஃப்ரெஞ்சில் இருந்து இங்கிலாந்து நோக்கி கடல் மூலம் மிக்ராண்ட் ஆகிய நபர்களில் ஒரு குவைத்தி குடிமகன் உள்ளடங்கி இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. இந்த நபர் கடல்லையே மூழ்கி அந்த படகு மூழ்கியத்தில் உயிரிழந்ததாக தற்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை வெளிவிவகார அமைச்சகம் தொடர்ந்து முன்னெடுத்து வராங்க. இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற தகவல் ஒரு குவைத்து உயிரிழந்திருக்கிறதாகத்தான். அதே போல் 5 நபர்கள் பிடிபட்டிருக்கிறாங்க. இதில் 2 குவைத்திகள், 2 ஸ்டேட்லெஸ் பீப்புள் அப்படின்னா பிதூன்கள், அக்காமா இல்லாத பிதூன்கள். அதே போல் ஒரு சிறிய நாட்டவர் என்பது தெரிய வந்துள்ளது. 5 பேர் பிடிபட்டிருக்கிறாங்க. உள்ளே வெளியே உங்கள் கைகளில் உங்களுடைய வாழ்க்கை. இந்த மாதிரி போதைப் பொருள் விடயங்களில் ஈடுபட்டிங்கன்னா ஃபோட்டோவோட பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இப்போ முன்னாடிலாம் மூஞ்சை மறைச்சி போட்டாங்க. இப்போ உள்துறை அமைச்சகம் இன்னார் தான் அப்படின்றத ஃபோட்டோவோட எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க.
தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதிரியான தவறுகள்லேருந்து தவிர்த்து கொண்டீங்கன்னா இந்த நாட்டில் நல்லபடியாக இருந்து நாட்டுக்கு போய் சேருவீங்க, இல்லை ஜெயிலுக்கு தான் போவீங்க. வாகனத்தில் சத்தமாக பாட்டு வைத்து அதே போல ஒரு பெண்ணிடம் சில்மிசம் செய்த போலீஸ் அதிகாரியை அதிரடியாக வேலையை விட்டு தூக்குமாறு உள்துறை அமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். அதே போல வீதிகளில் பொது ஒழுக்கத்தை மீறும் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல சபால் அஹமத், ஜாபர் அஹமத் போன்ற பகுதிகளில் வீதிகளில் இந்த மழை காலங்களில் ரவுண்ட் அடித்து சேட்டை பண்ணின அத்தனை வாகனங்களை முடக்குவதற்காக உள்துறை அமைச்சகம் ஒன்று கூடியது. இந்த மாதிரி சேட்டை பண்ணுறவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு வந்த சட்டப்படி வாகனங்களை உடனடியாக இந்த மாதிரி உடைச்சு நொறுக்கிறது தான் சரியான தீர்வாக இருக்கும் அப்படின்னு பலரும் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த வீதிகளில் சேட்டை பண்ணி அடுத்தவங்களுடைய உயிருக்கும் ஆபத்து விளைவிக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது தான் சிறந்ததாக இருக்கும், நல்லதொரு பாடமாகவும் இருக்கும். நேற்றைய தினம் ஒரு முக்கியமான வீடியோன்னு பதிவிட்டேன். ரோடுகளில் ரொம்பவும் ஆபத்தான சூழல் நிறைஞ்சிருக்குது அப்படின்னு, அதுவும் ஃபேகில் ரோடு எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தேன். அதே இடத்த பார்த்தீங்கன்னா இப்போது மெயின்டெனன்ஸுக்காக பணி அமைச்சகம் காலை 2 மணிலேருந்து விடிய காலை 7 மணி வரைக்கும் எதிர்வரும் 11ஆம் தேதி வரைக்கும் மெயின்டெனன்ஸுக்காக காலை 2 மணிலேருந்து விடிய காலை 7 மணி வரைக்கும், அதிகாலையிலேருந்து 7 மணி வரைக்கும் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க வீதிகள். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கண்களையும் அதே போல் வாகனங்களுடைய கண்ணாடிகளையும் பறிக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்தான கற்கள் ரோடுகளில் நிறைஞ்சிருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வாகனங்களோட வாகனம் ஒட்டி போகாதீங்க ஓட்டுநர்கள். அதே போல் வீதிகளில் பஸ்ஸுக்காக இந்த ரோட்டோரமாக நிற்கிறவங்க, ஹைவேக்களில் ஓரமாக நடந்து போகிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். ஏன்னா இந்த மழைக்கு பிறகு நிறைய இடங்களில் பள்ளங்களும் உருவாகி இருக்குது, அதே போல் வீதிகளும் டேமேஜ் ஆகிருக்குது. அதுக்கான சில வீடியோ காட்சிகள் உங்களுக்கு. وهذه الرسالة الثانية للمسؤولين في وزارة الأشغال. 18 عقد. العقود أو الشركات المسؤولة اللي ماسكة محافظة حولي أتمنى أن تتوجه بأسرع وقت تعالج شوارع منطقة الجابرية. أنا حاليا متواجد في منطقة الجابرية، هذه قطعة 5 وهذه قطعة 2 صوب الجمعية. تعالوا شوفوا معاي هذا الشارع اللي أتلف سيارات العالم. هذا الشارع كله تلفان، آخر الشارع حتى الشارع الثاني. على الأقل وجهوا شركاتكم يشيلون يقشعون القار كله
على ما تيون تسوون. ترى حرام، ترى يعني لمتى؟ انا ابي البطء عندكم ليش كذي؟ وين 18 شركه ما تشتغلون بسرعه؟ احنا جينا وصورنا وقلنا العقود وقلنا بيتبلشون، ما نشوف شيء يعني. قاعد نشوف على الخطوط السريعه وبعض الاماكن. في اماكن لها الاولويه، سجلوا عندكم. شوفوا الشارع شلون تلفان، كسر كله حصى، والحين بعد مطر. شوفوا من عند الدوار حتى الاستداره اللي هناك. هذه العقود بلغوا الشركات، خلي يسوون بسرعه، استعجلوا. ولا انا عارف السر، مع الايام راح اقوله. اول شيء قله بالعماله، فاتمنى من المسؤولين في وزاره الاشغال استعجال بتصليح شوارع، جميع شوارع منطقه الجابريه وغيرها. استعجلوا. وين الشركات؟ وين العقود؟ இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்த அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயான் பிரிட்ஜ், அதாவது சபாஹசாலிம் தாண்டினது 6ஆம் நம்பர் பாலம் பிரிட்ஜ் இருக்குது. அதில் இருந்து பயான் தாண்டி சல்மியா போகக்கூடிய 5வது ரிங் ரோட்டுக்கு எக்ஸிட் ஆகக்கூடிய பாலம் வரைக்குமே ரோடு வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி அந்த வாகனங்களுடைய டயர்கள்லேருந்து அந்த சின்ன சின்ன குலாங்கற்கள் மாதிரி கற்கள் வந்து வெளியாகுது அப்படின்னு. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க வாகன ஓட்டுநர்கள். அதுலேயும் குறிப்பாக பெரிய கற்களாக இருந்துச்சுன்னா அது வந்து கண்ணாடிகளில் பட்டு கண்ணாடியை உடைக்கும் போது கண்களுக்குள்ளே அந்த கண்ணாடி துகள்கள் போனால் பார்வை இழக்கக்கூட, அல்லாஹ் பாதுகாக்கட்டும், பார்வையை இழக்கக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழல் உருவாக்கிச்சுன்னா தயவு செய்து கண்ணை கசக்கிறதையோ அல்லது கண்ணை அடிக்கடி கண் மூடி திறக்கிறதையோ நிறுத்திக்கோங்க. உடனடியாக வைத்தியசாலையை அணுகுங்க. வீதிகளில் ஓரமாக நடமாடக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மாதிரி கற்கள் வாகனங்களுடைய டயர்களில் பட்டு உங்களுடைய முகங்களில் கண்களில் படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வாகன ஓட்டுநர்கள் வாகனங்களோட வாகனம் ஒட்டி பக்கமாக போகிறத நிறுத்திக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இடைவெளி விட்டு போங்க. ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.